ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 இந்த கட் ஆஃப்லுடைய ஒரு சின்ன ஒரு அனலைஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ குரூப் 4 2025க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் எப்போ வேணாலும் வரும். ஓகேங்களா? இனிமேல் எப்போ வேணாலும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து எப்போ வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமாக இந்த வீக்கில் வந்து 10ஆம் தேதி வரும். அது மிஸ் ஆனால் 17 அவ்வளோதானே ஒழிய, மற்றபடி இப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே வந்து குரூப் 4 ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதேமாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்பினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிங்கன்னா, இப்போ குரூப் 4 2024 கட் ஆஃப். ஓகேவா? கட் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கடைசி மார்க். அந்த கடைசி மார்க்கில் போஸ்டிங் எடுத்தவங்க தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க் எடுத்தாங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 2025 குரூப் 4ல் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கட் ஆஃபில் வரவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தடவை நம்ம இந்த 2 மேட்ரு என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அனலைஸ் பண்ணிடலாம். எவ்வளோ போட்டிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை வச்சு ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கம்பேரிசன். ஓகேவா? ஸோ குரூப் 4 2024. ஓகேங்களா? குரூப் 4 2024. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இப்போ இந்த வருஷம். ஓகேங்களா? 2025. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பிசின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பிசி ஒரு எம்பிசி. ஓகேங்களா? எடுத்துக்கோங்க. அவங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு, 168 இருந்துச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இருந்தது, 168. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கோ மிடில் மார்க்கோ அந்த மார்க்லாம் எதுவுமே நான் பேசலை. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கட் ஆஃப் மார்க், என்னது கட் ஆஃப் மார்க்கை பற்றி பேசுகிறேன். 2024 குரூப் 4ல் கட் ஆஃப் மார்க்கை பற்றி பேசுகிறேன். கட் ஆஃப் மார்க்னா என்ன அர்த்தம், அந்த கம்யூனிட்டியில் யார் கடைசியாக ஒரு சீட் எடுத்தாங்களோ அவங்க தான் கடைசி ஆள் தான் கட் ஆஃப். ஓகேங்களா? அந்த கட் ஆஃப் பிசி எம்பிசியில் போன வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னா 168 இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த கடைசி மார்க்கு 168 எடுத்த பிசி எம்பிசியில் அவர் வந்து எப்படி இருந்திருப்பாரு, தமிழில் வந்து எப்படி இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்துருப்பாரு, அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா? 168 எப்படி, இப்போ பாருங்க, ஒரு 90ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 90 போடுறாரு. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 போடலாம். ஓகேங்களா? இந்த வருஷம் மாதிரி தான் போன வருஷம் 20 போடலாம். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. ஓகேங்களா? இதை கூட்டுங்க, 110 160 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு 68 வேணும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பார்டரில் வந்தவர் மேக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போன வருஷம் எல்லாமே 90 அப்போ. ஓகேங்களா? 90 அப்போ தமிழ் எடுத்தாங்க. அப்போ இதில் ஒரு +4, இதில் ஒரு +4 பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னா இப்போ 168 நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? 168 இப்போ நம்மளுக்கு வருதுங்களா? அப்போ தமிழில் என்ன பண்ணிருக்காருன்னா 94 எடுத்துருக்காருப்பா. மேக்ஸில் என்னது 20 எடுத்துருக்காரு. ஜிஎஸ்ல வந்து 54 எடுத்துருக்காரு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கடைசி கட் ஆஃப் கடைசியாக ஒரு சீட் எடுத்த பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணியிருக்கிறாரு. இன்க்ளூடிங் நீங்கள் எஸ்சியாக வச்சுட்டாலும் சரி அதே தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க் குறைஞ்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. ஓகே, அப்போ போன தடவை கட் ஆஃபில் ஒருத்தர் கடைசி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 94 தமிழ் அடிச்சிருக்கிறாரு. மேக்ஸில் 20 அடிச்சிருக்கிறாரு. ஜிஎஸ்ல வந்து 54 அடிச்சிருக்கிறாரு. இது தாங்க நடந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ கடைசி ஆள் 94 அடிக்கிறான் போன கொஸ்டின் பேப்பரில். இந்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆளே 94 அடிக்க முடியாது. இந்த தடவை என்னது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆளே என்ன பண்ண முடியாது, 94 அடிக்க முடியாது. அப்போ இந்த தடவை தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஓகேங்களா, எப்படி வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இந்த தடவை நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 85, ஓகேங்களா, ஒரு 85+ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மார்க்காகவே சொல்லப்படுது. ஓகேங்களா? எனக்கே வந்து 85லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 85 வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 85, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், ஒரு ப்ளஸ் மைனஸ் இல்லை, ப்ளஸ் ஒரு 2 அந்த மாதிரி வச்சுக்கா கூட ஒரு 87 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு. அப்போ ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடியவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன தடவை கடைசி கட் ஆஃப்ல இருந்தாலும் 94 போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 85 அப்படின்னா இந்த தடவை கட் ஆஃப்குள்ளே வரவும் எவ்வளோ சார் போட முடியும், அதுதான் இப்போ நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா? இந்த தடவை கட் ஆஃப்குள்ளே வரவன் எவ்வளோ போட முடியும் அப்படின்னா ஒரு 78. ஓகேங்களா? ஒரு 78 தான் போட முடியும். ஓகேங்களா? ஒரு 78 அதுதான் என்ன பண்ண முடியும், போட முடியும்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு கட் ஆஃப்குள்ளே வர போகிறவன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான வரலாற்றுக்கான தமிழ் கஷ்டம், அந்த அளவுக்கு கஷ்டம். ஓகேங்களா. அதனால ஒரு 78 வேணா என்ன பண்ணலாம், ஒரு கட் ஆஃப்குள்ளே வரவங்க ஒரு பிசி எம்பிசியாக இருக்கட்டும், அந்த கட் ஆஃப்குள்ளே வரவங்க போட முடியும். ஓகேங்களா. மேக்ஸில் வந்து நான் 20 ஒத்துக்கிறேன், மேக்ஸில் வந்து 20 நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி தான் போன வருஷம் மாதிரி தான் மேக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த தடவை டைம் இல்லை, 20ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா. ஆனால் இருந்தாலும் நம்ம கம்மியாக வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நம்மளுக்கு தமிழ் பண்ண வேலை, மேக்ஸ் பண்ண வேலை நம்மளால என்ன பண்ண முடியல, ஜிஎஸ்க்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா. ஜிஎஸ்க்குலாம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 50+, ஓகேங்களா, ஒரு 50+ வேணும்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. 50+, 50லேருந்து ஒரு 1 or 2, ஓகேவா, அந்த மாதிரி வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 70, 148 வருது. என்னது, ஒரு 148 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த 148, ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்ல ஒரு 1 or 2, ஓகேங்களா, 1 or 2 வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 148 to 150. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஸ்கோர். அதாவது பண்ணக்கூடிய ஸ்கோர்னா கட் ஆஃப். நீங்கள் எப்படி நம்ம ஒரு கட் ஆஃப் சொன்னோம், கட் ஆஃப் வந்தால் எப்படி எடுத்தோம், அதே மாதிரியே இப்போ கட் ஆஃப் வர போகிறோம், இப்படி தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 150 சரௌண்டிங்கில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா. இந்த 150 சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ண போகிற கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒரு +2 போகுமோ இல்லை என்ன ஆகுமோ அது நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்காது. ஓகேங்களா. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது இந்த 150 சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறவங்க இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை தான் போட முடியும். ஓகேங்களா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஒரு 78 அப்படிங்கிறது போடலாம், மேக்ஸில் 20, ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+. ஓகேங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80. அப்படி 80லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க, ரொம்ப கஷ்டங்க, போடலாம் முடியாது. புரியுதுங்களா. ஆனால் வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால அந்த 80 போடுறவங்களாம் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சில பேர் போட்டிருந்தாலுமே அது நம்மளுக்கு கட் ஆஃபில் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால 78 to 80. ஓகேங்களா. 78 to 80. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50+. ஓகேவா. ஒரு 50, 51, 52. மேக்ஸில் 20லாம் தாண்ட முடியாது, கட் ஆஃப்லாம் 20லாம் தாண்ட முடியாது, அதுக்கு கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த 150 தாங்க. ஓகேங்களா. இந்த 150 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடியுது. ஓகேங்களா. 150 தான் வந்து முடியுது. அதனால தான் நான் 150 எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா. 150 தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் உங்களை கேட்கறதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்கறதுக்கான காரணம் அதுதான். ஓகேங்களா. அதனால் இப்போ 150 எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் போக போகுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறதுக்காக தான் நான் போட்டேன். ஸோ போன வருஷமும் இந்த வருஷமும் கம்பேரிசன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கட் ஆஃப்குள்ளே வரவங்க அப்படி இருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா +or- இருக்கலாம். ஓகேங்களா. இந்த 150ல் வந்து பார்த்தீங்கன்னா +or- இருக்கலாம். அதில் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஓகேங்களா. அது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சில அனலைசஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.